காணாமல் போன ஆடு உவமை. 100 ஆடுகள் இருந்தது, 99 ஆடு வந்துடுச்சு பட்டியலுக்கு, ஒரே ஒரு ஆடு தான் வரல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வியாபாரி இந்த ஆட்டை வளர்க்குறவனா இருந்தா என்ன சொல்லுவான்? ஒன்று தானே விடு, அந்த ஒன்றுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, மீதி 99 ஆடு முக்கியம், அது பத்திரமா இருக்குல்ல, ரைட் போதும், இந்த 99 ஆட்டையும் கொண்டு போய் பட்டியலில் அடப்போம், விற்போம், முடிஞ்சது. பிரியமானவர்களே, யார் இந்த 99 ஆடுகளையும் வெட்ட வெளியில் விட்டு விட்டு, அது முக்கியம், போய் பட்டியலில் அடைச்சிட்டுன்னு இல்லை. ஏன் பட்டியலில் அடைக்கல? இந்த ஆடு நல்லா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. இந்த ஆயனுடைய சிந்தனை முழுவதும் இப்ப எந்த ஆட்டு மேல? காணாமல் போன ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. ஏங்க அந்த ஆட்டை ஏன் தேடி போகணும்? என்ன அவசியம்? ஆயனுக்கு தான் தெரியும் அந்த ஆடு என்ன பரிதவிப்பில் இருக்கும். காணாமல் போன ஆடு எங்கேயாவது போய் சொகுசாவா உட்கார்ந்துருக்கும்? சாதாரணமாக ஒரு ஆடு சத்தமிடுவதற்கும் இந்த மந்தையிலிருந்து விலகிவிட்டு அது கத்துவதற்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஆட்டை தேடி செல்லுகிற ஆயனை பற்றி பேசுகிறார். இவன் தேடி போவானா? அந்த ஆடு என்ன செய்யும்? எங்கேயோ முள்ளுல மாட்டிரும், அல்லது வழி தெரியாம இருட்டுக்குள்ள நிற்கும். இருட்டு கூட கூட அந்த ஆடினுடைய சத்தம் அதிகரிக்கும். இந்த ஆயன் இங்கிருந்து சத்தம் கொடுக்கும்போது அந்த ஆடு அங்க பதிலுக்கு அப்படி கத்தும். சரி, இந்த ஆட்டை போய் பார்த்தாச்சு, சரி வா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டு வர முடியுமா? முடியாது. ஏன்? அந்த ஆடு ஏற்கனவே பயந்து போய் அப்படியே நடுங்கி போய் தனக்கு என்ன ஆகுமோ என்று பதறி போய் நிற்பதால் இந்த ஆயன் அந்த ஆட்டை எடுத்து தோள் மேல் போட்டுக்கொள்வான். அதுதான் ஆயன் ஆடு உறவு நிலை. பிரியமானவர்களை, இந்த நற்கருணை நாதர், இந்த உயிருள்ள தெய்வம் நமக்குள்ளே ஒருவர் கூட சிதறி போய் விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியிலே, என்னுடைய மந்தையை சேராத பல ஆடுகள் இருக்கின்றன, அவற்றையும் என்னுடைய மந்தையோடு ஒன்று கூட்ட வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம்.